Assalamualaikum. Hi, hello friends. Welcome back to Shifa's Freedom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான அதுவும் ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு நம்ம நார்மலா ரெடிமேட் ப்ளவுஸ் வரும் இல்லையா? அதாவது கொஞ்சம் வந்து நெட்டட்ல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த ப்ளவுஸை வந்து சில பேருக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா போடுவாங்க, சில பேருக்கு வந்து அது இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அதை வந்து எப்படி வந்து இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்றவங்க, கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி நீங்க பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அது எப்படி பண்றதுதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும் பாருங்க, அதை பிரஸ் பண்ணி விடுங்க. பிரஸ் பண்ண உடனே பக்கத்துல பெல் ஐகான் இல்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கூடயே ஆன் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ புதுசா உங்களுக்கு போட்டாலும் உங்க மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேடாக வாங்கினது தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு vlogல வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன். ரம்ஜான் vlog வந்து ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்போம், அது கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ வாங்கினதாங்க. இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் எனக்காக யோசனை வந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு நான் வந்து எடுக்க வேண்டியது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு வேஸ்ட் லெகின்ஸ் உங்களுதோ இல்லை உங்கள் கிட்ஸுதோ யாரோட லெகின்ஸ் வந்து இந்த மாதிரி கிழிஞ்சா அந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் கிளாத் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெகினை வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து போட்டுக்குங்க. நல்லா அந்த மடிப்பு சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அழகாக வந்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ தைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்காது. இப்படி போட்டுட்டு, அதாவது ரெண்டு சைடு இப்படி மடித்து போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் இப்படி ப்ளேஸ் பண்ணுவோங்க. உங்களுக்கு ஆஃப் ஹேண்ட் வேணும், உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு மறைச்சா போதும்னாலும் நீங்கள் ஆஃப் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுல் ஸ்லீவ் வேணாலும் ஃபுல் ஸ்லீவ் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுதான் அந்த தொடை மடிப்பு இருக்கு இல்லையா, நம்ம ரெண்டு கால் மடிப்பு அந்த மாதிரி மடிப்பு போட்டுட்டு அந்த தொடை ஏரியா அந்த சைடு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் அதுக்கு மேலே நல்ல சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. அப்புறம் ஒரு சாக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸில் மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ்க்காக ஒரு மார்க்கிங்கும், துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக மார்க்கிங். ஃபுல் ஹேண்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து லைன் போட்டு இப்படி நீங்கள் பண்ணிக்கங்க. நான் ஆக்சுவலி ஃபுல் ஹேண்ட் வைக்க போகிறது இல்லைங்க. ஃபுல் ஹேண்டுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஹேண்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வைக்க போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வேண்டாம். நான் வந்து எனக்கு நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு சின்ன ஸ்லீவ் வச்சு ஒரு ஆஃப் ஸ்லீவ் வச்சு போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து மறைஞ்சா போதுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் தாங்க யோசித்தேன், இந்த மாதிரி நம்மளுக்கு வீடியோவாக போட்டால் இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லீவ் கொஞ்சம் நெட்டடாக போடுறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பேண்ட் வச்சு உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் போடுறேன். இது பாருங்கள், நான் ஆஃப் ஸ்லீவ் வந்து சும்மா வந்து நான் அந்த ஷேப் வரைக்கும் கட் பண்ணிட்டேன். பட் கரெக்டாக நான் ஸ்லீவோட லென்த்லாம் நான் மார்க் பண்ணலை. எனக்கு ஆஃப் ஸ்லீவ் அளவு போதுன்ட்டு அந்த லெகினில் வந்து ஜஸ்ட் அந்த ஹேண்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சு நான் லென்த் வரைக்கும் வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்றளவு இருக்கு இல்லையா, கை சுற்றளவு, அது வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அந்த மார்க்கிங் ஒன்று பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற மார்க்கிங் வந்து எக்ஸ்ட்ரா துணி நம்ம தையலுக்காக வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே நம்ம எப்பயுமே மடித்து தைப்போம் இல்லையா, ப்ளவுஸ்க்குலாம் வந்து நம்ம கீழே அடியில் வந்து நம்ம மடித்து தைப்போம்ல, அந்த மாதிரி இது தைக்கிறதுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு துணிக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்குங்க. எப்பவுமே இந்த பனியன் கிளாத்லாம் தைக்கும் போது ரொம்ப இழுத்து தைச்சிடாதீங்க, கொஞ்சம் சுருக்கமாக வரும். ஸோ நீங்கள் வந்து லூஸ் விட்டுட்டே ரொம்ப இழுக்காமல் அப்படியே வந்து எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அந்த டபுள் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறேங்க, டெய்லரிங் வீடியோ. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன இந்த மாதிரி டிஐஒய் நம்மளே ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டோட ஸ்லீவுக்கும் அதாவது கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து மடித்து தைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்லீவை வந்து நம்ம லெகினில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லீவை வந்து நீங்கள் டபுளாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது லெகினோ இல்லைனா உங்ககிட்ட காட்டன் துணி இருந்தால் கூட தைக்கலாங்க. இது லெகின் வேஸ்ட்டாக போட்டுக்கு நான் எப்படி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுக்குங்க. அதுதான் நம்மளோட ஷோல்டரில் ஜாயின் ஆகும் இல்லையா, அது வந்து கரெக்டாக அதில் வந்து ப்ளேஸ் ஆகணும். உங்களுக்கு அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இங்கேயும் அங்கேயும் இல்லாமல் கரெக்டாக அதில் ப்ளேஸ் ஆகிறதுக்காக அந்த நாச் போட்டுக்கலாம். பாருங்கள், இதான் ஷோல்டரோட அந்த பகுதி, ஷோல்டரில் ஒரு ஸ்டிச் வரும் இல்லையா, அந்த பகுதி இது. இப்போ அந்த நாச்சும் அதோட ஷோல்டர் ஸ்டிச்சும் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகணும். அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபுல்லாக நம்ம ஆர்ம்ஸ் சுற்றி வரும்ல ஒரு ஸ்டிச்சு, அதுக்கிட்ட நீங்கள் அந்த துணியை வந்து அப்படியே கொண்டு வாங்க.
நம்ம அண்டர் ஆர்ம் பொசிஷன் கிட்ட ஒரு தையல் வரும் இல்லையா, அந்த தையல் வரைக்கும் நீங்கள் அந்த துணியை இழுத்து வச்சுட்டு கரெக்டாக கொண்டு வாங்க. இது பனியன் கிளாத்னால நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இழுத்து வச்சு அழகாக தைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து எக்ஸ்பேண்டபிள் கிளாத்னால உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது இழுவை கொடுக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ அதை வச்சு அழகாக இழுத்து கொஞ்சம் கூட குறை இருந்துச்சுன்னா அழகாக இழுத்து வச்சு தைச்சிக்கலாம். இதே காட்டன் துணியாக இருக்குனீங்கன்னா நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சு அந்த துணியை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா காட்டன் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதனால் கரெக்டாக துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் கிட்ட வச்சு நீங்கள் அப்படியே ரவுண்டாக கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட குறைலாம் கரெக்டாக தெரிஞ்சிடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த ஆர்ம்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஏற்கனவே இருக்கும் இல்லையா அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சு, அதுக்கு மேலேயே துணியை வச்சு நான் போட்டிருக்கேன். ஸ்லீவுக்கு மேலே வந்து அந்த துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் போட்டே இருக்கேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த கீழே நம்ம ஸ்லீவோட கீழ் ஸ்டிச் இருக்கும் இல்லையா நம்ம ஆர்ம்ஸ் கீழே, அதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், நம்ம ஹேண்டோட ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள் துணியை வந்து நல்லா வந்து விரிச்சு ஒரு டேபிள் அந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்மளோட மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற கிளாத்தையும் நல்லா வந்து இப்படி நல்லா விரிச்சு விடுங்க. ஏன்னா மேலே கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே போடும் போது சுருக்கமாக இருக்கும், இல்லைன்னா துணி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பின்னு நீங்கள் ஒரு நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு பின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே ஒரு குண்டூசி மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அப்படியே போட தெரியுன்றனால நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த துணி வந்து நழுவாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக 4 துணியும், அதாவது ஸ்லீவோட துணியும் இந்த துணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அண்டர் ஆர்ம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலேருந்து நான் ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே டபுள் ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்லீவையும் 2 ஸ்லீவையும் சேர்த்து வச்சு நம்ம தைக்கிறோம் இப்போ. அப்போ தான் வந்து அந்த துணி வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக தைச்சிட்டிங்கன்னா இது தனியாகவும் அது தனியாகவும் உங்களுக்கு போடும் போது மேலேயும் கீழே இருக்கும். ஸோ 2 ஸ்லீவையும் நீங்கள் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கும். போடும் போதும் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, மேலே எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் இருக்கும். சில பேர் அப்படியே போடுவாங்கங்க, அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக்கில் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம துணி வச்சோடனே இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு நகர்ற மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு சும்மா நம்ம ஹெமிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த எண்டிங் கிளாத்தை வந்து 2த்தையும் அப்படியே சும்மா நீங்கள் தைச்சிக்கலாம், நூல் போட்டு கையிலேயே தைச்சிக்கலாம். நம்ம அட்டாச் பண்ணிக்கிற இந்த சின்ன ஸ்லீமை ஹெமிங் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்கும். பாருங்கள் பிஃபோர் எப்படி இருக்குது நம்மளுக்கு போடும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும். இது ஆனால் ரொம்ப ஸ்கின்லாம் கண்டிப்பாக தெரியாதுங்க. இது ஆஃப்டர் பிக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்னர் ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுங்க, அப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.